கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? இதுக்கான பதில், கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அவரை மரியாதை செய்து கீழ்ப்படிதல். இன்ஸ்டாகிராமில் இதுக்கான பதிலை ஒருத்தன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்கும்? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். In the same way, faith by itself, if it is not accompanied by action, is dead. ஜேம்ஸ் 2:17. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஒரு பெரிய நகரத்தில் அனன்யான்ற ஒரு கல்லூரி மாணவி வாழ்ந்து வந்தாளா. அவள் சமூக வலைதளங்களில் அடிக்கடி கருணையை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் உதவி போன்ற நல்ல விஷயங்களை பற்றியும் அழகாக எழுதுவாளாம். அவளுடைய வார்த்தைகளை பார்த்து நிறைய பேர் பாராட்டினாங்களாம். ஒரு மாலை நேரம் அவள் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தாளாம். அப்போ சாலையோரத்தில் ஒரு வயதான மனிதர் பலவீனமாகவும் பசியோடவும் அமர்ந்திருந்தாராம். அதை பார்த்த அனன்யாவுக்கு இரக்கம் வந்துதான். அப்போ அவள் சொன்னாலாம், ஏசப்பா அவருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு மனதிலே சொல்லி கொண்டாளாம். ஆனால் உடனே மொபைலை பார்த்து கொஞ்சம் தயங்கினாலாம். யாராவது உதவி செய்வாங்களான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அங்கேருந்து போயிட்டாலாம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவளோட நண்பர் ராகுலை பார்த்தாலாம். அவனும் அந்த வயதான மனிதரை கவனித்தாரான். உடனே பக்கத்தில் போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரான். அவர் சாப்பிட்ற வர அங்கேயே இருந்தானா. அதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் எங்கேயாவது தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணானா. அதை பார்த்த அனன்யா அமைதியாக நின்றாளாம். அவள் இதுவரை எழுதிய விசுவாசம் மற்றும் கருணையை பற்றிய வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்துதா. அப்போ ஒரு உண்மையை உணர்ந்தாளாம். பேசுவதும் நம்புவதும் மட்டும் போதாது, அது செயலால் காட்டணும்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் அவள் மீண்டும் அதே இடத்துக்கு உணவும் தேவையான பொருட்களும் கொண்டு வந்தாளாம். இந்த முறை அவள் விசுவாசத்தை பற்றி பேசலை, அதை செயலால் வாழ்ந்து காட்டினாலாம். இதே போல தான் செயல் இல்லாத விசுவாசம் உயிரற்றதாக தான் இருக்கும். விசுவாசம் உண்மையாக இருக்கணும்னா அதை நம்ம செயலால் வெளிப்படுத்தணும். ஆமென்.